அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 19. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். வானம் வழங்காதெனின். தமிழ் பொருள். வானம் மழை பெய்யாமல் இருந்தால் இந்த பெரிய உலகத்தில் தானமும் தவமும் போன்ற நல்ல செயல்கள் கூட நிலைத்து நிற்க முடியாது. எளிய விளக்கம். மழை பெய்தால்தான் நிலத்தில் பயிர்கள் வளரும். பயிர்கள் வளர்ந்தால்தான் மக்களுக்கு உணவு கிடைக்கும். உணவு இருந்தால்தான் மக்கள் நல்ல செயல்களைச் செய்ய முடியும். உணவு இல்லாமல் மக்கள் பசியால் தவிப்பார்கள். அப்போது தானம் செய்வதும் தவம் செய்வதும் கடினமாகிவிடும். அதனால் மழை உலக வாழ்விற்கு மிகவும் அவசியம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் மக்கள் அனைவரும் நல்ல மனம் கொண்டவர்கள். அவர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்து உதவுவார்கள். சிலர் கோவிலில் தவம் செய்து நல்ல வாழ்வு வாழ்ந்தனர். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் மழை பெய்யவில்லை. நிலங்கள் வறண்டு போனது. பயிர்கள் வளரவில்லை. உணவு குறைந்து மக்கள் தங்களுக்கே சாப்பாடு கிடைக்க சிரமப்பட்டனர். அப்போது அவர்கள் முன்பு செய்ததைப் போல ஏழைகளுக்கு தானம் செய்ய முடியவில்லை. தவம் செய்தவர்களுக்கும் உடல் பலம் இல்லாமல் தவம் தொடர முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து நல்ல மழை பெய்தது. பயிர்கள் மீண்டும் வளர்ந்தன. உணவு கிடைக்க ஆரம்பித்தது. பிறகு மக்கள் மீண்டும் தானமும் தவமும் செய்ய ஆரம்பித்தனர். அப்போது அவர்கள் மழையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். இந்தக் கதையின் பொருள். மழை இல்லையெனில் உலகில் நல்ல செயல்களும் குறைந்துவிடும். ஊக்க உரை. இயற்கையை பாதுகாப்போம். நீரை சேமிப்போம். மழையின் அருமையை உணர்ந்து வாழ்வோம். நிஜ வாழ்க்கை சம்பவம். சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் சில மாநிலங்களில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டது. உணவு உற்பத்தி குறைந்தது. மக்கள் பல சிரமங்களை சந்தித்தனர். அந்த நேரத்தில் பல நல்ல செயல்களும் குறைந்தன. காரணம் மக்களே வாழ்வதற்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது மழை உலக வாழ்விற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மனிதர் தினமும் கோவிலில் சென்று தவம் செய்வார். அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வார். ஒருநாள் அவர் நண்பர் கேட்டார், "நீ தினமும் தானம் செய்வதும் தவம் செய்வதும் எப்படி முடிகிறது?" அவர் சிரித்து சொன்னார், "நிலத்தில் பயிர்கள் நல்லா விளைந்திருக்குது. வீட்டில் சாப்பாடு இருக்குது. அதனால்தான் நல்ல செயல்களையும் செய்ய முடிகிறது." அதாவது வாழ்க்கை நன்றாக இருந்தால்தான் நல்ல செயல்களைச் செய்ய முடியும். கதையின் சின்ன பொருள். மழை உலக வாழ்வியல் அடிப்படை. அது இல்லையெனில் வாழ்க்கை சிரமமாகிவிடும். மீண்டும் குறள். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். வானம் வழங்காதெனின். தமிழ் பொருள். மழை இல்லையெனில் உலகத்தில் தானமும் தவமும் நிலைத்து நிற்காது. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. மேலும் குறள்களை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.